சார், நேற்று மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அந்த 77வது பிறந்த நாளை ஒட்டி இபிஎஸ் விடுத்த அந்த அறிக்கையில் ஆடும் ஓனாயும் ஒருபோதும் இணையாது என்றும் கலைகளும் பயிர்களும் இணைந்து வெள்ளாமையை தராது என்றும் அவர் அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியை ஒட்டி வெளியிட்ட அந்த அறிக்கையில் அதிமுக தொண்டர்களுக்கு இதை குறிப்பிட்டிருக்கிறார். இது அவர் எதை குறிப்பிட்டு அவர் கூறியிருக்கிறார் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? வழக்கமா சமூக வலைதளங்கள்ல திரு அண்ணாமலை அவர்களைத்தான் ஆடுன்னு சொல்லுவாங்க. அதனால அண்ணாமலைக்கு இதுல ஏதேனும் செய்தி சொல்றாரா என்றும் தெரியல. அடுத்து நிச்சயமா அதிமுக தொண்டர்கள் ஆடு அல்ல, அவர்கள் சிங்கக்குட்டிகள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா போன்ற தலைவர்களால் ஈர்க்கப்பட்டவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள். அதனால அவர்கள் எந்த சலசலப்புக்கும் எந்த ஓநாய்க்கும் அஞ்ச மாட்டாங்க. அடுத்து பயிர்கள் கலைகள் என்றால் நீங்க ஒரு வெள்ளாமை பண்ற இடத்துல, அதாவது விவசாயம் செய்யக்கூடிய இடத்துல பயிர்களோடு சேர்ந்து கலையும் இருக்கும். கலையே இல்லாத பயிர் இருக்காது நிச்சயமாக. அப்ப அந்த கலைகளை தாண்டி அந்த வெள்ளாமை எடுக்கணும், அந்த விவசாயி அறுவடை செய்ய வேண்டும். அதற்கு தகுதியானவர் தான் இந்த கட்சிக்கு தலைவராக இருக்க முடியும். எடப்பாடி பழனிசாமி அதற்கு தகுதி இல்லாதவராக தெரிகிறார். கலைகளை எடுக்கிறேன் என்கிற பெயரில் பயிர்களை அழித்து நாசம் செய்கிறார். அந்த அதிமுக என்கிற இந்த ஒரு அழகான ஒரு தோட்டத்தை அலங்கோலப்படுத்துகிற செயலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த அறிக்கையில இன்னொரு வரியும் வருது, விசுவாசிகளும் துரோகிகளும் தோளோடு தோள் நின்று பணியாற்ற முடியாது என்ற ஒரு வரியும் வருகிறது. இதுவும் அவர் யாரை குறிப்பிட்டு சொல்கிறார்? அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களையா, அல்லது நீக்கப்பட்டவர்களையா, அல்லது அவரது கட்சியிலேயே இருந்து இப்போதைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சில தலைவர்களை குறிப்பிடுகிறார்களா? யாரை குறிப்பிடுகிறார்? விசுவாசிகளும் துரோகிகளும் தோளோடு தோள் நின்று பணியாற்ற முடியாதுங்கிறாரு. யார் விசுவாசி சார்? அவர் சொல்லுகிறது யாருக்கு விசுவாசம்? அதிமுக என்கிற கட்சிக்கு விசுவாசமா, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு விசுவாசமா, ஜெயலலிதா அம்மாவுக்கு விசுவாசமா, இல்ல இந்த இயக்கத்தின் மீது பற்று கொண்டு இருக்கிற தொண்டர்களுக்கு விசுவாசமா? எடப்பாடி பழனிசாமிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டிய அவசியம் அதிமுக தொண்டர்களுக்கோ அல்லது உடன் பயணிக்கிற தலைவர்களுக்கோ இல்ல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒன்னும் தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரோ மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரோ இல்ல. அடுத்த விசுவாசம் என்கிற வார்த்தைக்கு சிறிதும் பொருத்தம் இல்லாதவர் எடப்பாடி பழனிசாமி. விசுவாசத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சம்பந்தமே இல்லை. அநேகமா துரோகம் என்கிற வார்த்தைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகச்சரியாக பொருந்தும். இவர் யாரை துரோகி என்கிறார், யாரை விசுவாசி என்கிறார், யாருக்கு அந்த விசுவாசம், யாருக்கு அந்த துரோகம், அதை அவர் வெளிப்படுத்தல. கேசிபி சார், மற்றொரு இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி, நீங்க அவரோடு தற்போது நெருக்கமாக இருக்கக்கூடிய, அதாவது இருந்த இப்போது செங்கோட்டையன் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்ட விழாவுக்கு முன்பாக செங்கோட்டையன் மற்றும் தங்கமணி, வேலுமணி மற்றும் உள்ளிட்ட தலைவர்கள், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட தலைவர்கள் மறைந்த அந்த இபிஎஸ் வந்து நேரடியாக சந்தித்து பேசுனதுக்கு அவர் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார். அதாவது ஒன்றிணைந்து செயல்படலாம் என்ற ஒரு ஆலோசனையை இப்போ அதிமுகவில் உள்ள அந்த தலைவர்கள், அந்த 6 தலைவர்கள் வந்து முன்னெடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த முன்னெடுத்து சென்றதை வந்து அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும், அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்போது அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்ட விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் புகைப்படங்கள் மற்றும் அவர்களுடைய படங்கள் வந்து அது மறைக்கப்பட்டது அல்லது புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து இன்று வரை செங்கோட்டையன் அந்த போராட்டத்தில் இருக்கிறார். இன்று கூட மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அந்த பிறந்தநாள் விழாவை ஒட்டி ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு அவர் வரவில்லை. இன்றும் அவர் அளித்த பேட்டியில் ஆடும் ஓனாயும் யார் என்று கூறியவரிடமே கேளுங்கள் என்று அவரது பெயரை இன்று வரை உச்சரிக்காமலேயே முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் மூத்த தலைவருமான செங்கோட்டையன் தொடர்ந்து பேட்டி எழுதி கொண்டிருக்கிறார், பொதுக்கூட்டங்களில் பேசி வருகிறார். இது எங்கே செல்லும் இந்த பாதை சார்? எல்லோரும் அதிமுக அடுத்த 2026 நடக்கிற பொது தேர்தலில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்பவர் மட்டுமே அதற்கு தடையாக இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியினுடைய நோக்கம்
அதிமுக என்கிற கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட அதிமுக என்கிற கட்சி தன் கைப்பிடிக்குள் இருக்க வேண்டும் என்பதில் மட்டுமே அவர் குறியாக இருக்கிறார். திமுகவோடு ஒரு உடன்பாட்டில் திமுக மீண்டும் ஆட்சி செய்வதற்கு உதவுகிற வகையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது என்கிற அந்த வருத்தம் எல்லா அதிமுக தொண்டர்களுக்கும், உடன் பயணிக்கிற எல்லா அதிமுக தலைவர்களுக்கும் இருக்கு.